நான் வந்து ஒரு 4 கேர்ள்ஸில் ஒரு ஆளாக இருக்கேன். என் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் 3வது பொம்பளை பிள்ளை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12 ப்ளஸ் பிஎஸ்சி எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காலேஜில் தான் முடித்தேன். பிஎஸ்சி முடிஞ்ச உடனே எனக்கு மேரேஜ், ஏர்லி மேரேஜ். ஒரு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைமரி ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஜஸ்ட் 6000 ருபீஸ் தான் எனக்கு மந்த்லி சேலரி. ஆஃப்டர் தேட் நான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் சொன்னேன், நான் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு, எம்எஸ்சி ரெகுலராக படிக்கணும்னு சொல்லி. எம்எஸ்சி ரெகுலர் அப்படின்னு கேட்டோடனே சொசைட்டியும் சரி ஃபேமிலிலையும் கொஞ்சம் அப்போசிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்ப்போட நான் எம்எஸ்சி ரெகுலரில் முடித்தேன். பிஎஸ்சிலையும் எம்எஸ்சிலையும் கோல்டு மெடல் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொரோனா பிரேக் டவுனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பாப்பா வந்து சிசேரியன் தான். ஆஃப்டர் தட் ஒரு செகண்டரி ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அப்போவுமே ஒரு ஆசை இருந்துச்சு பிஹெச்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கேற்ற ஒரு எக்கனாமிக்காக பேலன்ஸ் எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்டுமே ஒரு டெய்லி வேஜஸ் தான். ஆஃப்டர் தட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு நான் பிஹெச்டி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு தியாகராஜர் காலேஜில் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் தான் சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 120 மெம்பர்ஸில் ரேங்க் லிஸ்ட்டில் நானுமே செலக்ட் ஆனேன். மந்த்லி 25,000 ருபீஸ் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே வந்துடும். ப்ளஸ் 10,000 ருபீஸ் கண்டிஜென்சி. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 28,000 ருபீஸ் டைரெக்டாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 25,000 கண்டிஜென்சி. ஸோ இந்த மாதிரி என்னோட ரிசர்ச்சில் தெரப்பியூட்டிக் பொட்டன்ஷியல் டெவலப் பண்ணுறதுல வந்து கேரக்டரைசேஷன் பார்ட், யூவியா இருக்கட்டும், எக்ஸ்ஆர்டி, ஜிசிஎம்எஸ், ஹெச்பிஎல்சி, ஜிசிஎம்எஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் வந்து காஸ்ட்லி. அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்க நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டு நானோ பார்ட்டிகல் ப்ளஸ் ஜைட்டோசான். அதோட ட்ரக் டிசைனிங்குமே ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ இந்த சிஎம்ஆர்எஃப் ஃபண்டு வந்து எனக்கு ஒரு பேக் போனாக என்னை சப்போர்ட் பண்ணுது. இந்த தன்னம்பிக்கைக்கும் இந்த ஒரு தைரியத்தையும் கொடுத்த சிஎம்ஆர்எஃப் ஃபெலோஷிப்புக்கும் சிஎம் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் நன்றி. கேர்ள்ஸ் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்ன வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், ஸ்டடீஸையும் ட்ரீம்ஸையும் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க.